டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். கிராம பகுதிகளை தவிர்த்து சென்னை உள்ளிட்ட நகர பகுதிகளிலும் நாய் தொல்லையால் மக்கள் ஒவ்வொரு நாளும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தெருநாய்கள் மட்டுமல்லாது சில சமயம் வீட்டு நாய்களும் கூட பலருக்கு அலர்ஜியாகத்தான் உள்ளது. இந்த சமூக அவலத்திற்கு வெறும் தெருநாயை மட்டும் குற்றம் சொல்லிவிட்டு கடப்பது நியாயமாக இருக்காது. ஏனெனில் அனைத்து உயிர்களுக்குமான இந்த உலகில் நாய்களுக்கும் இடம் உண்டு என்றாலும் அவைகளுக்கு முறையாக தடுப்பூசி செலுத்தி பராமரிக்க வேண்டியது அரசின் கடமையும் கூட. அது தவறும் பட்சத்தில்தான் தெருநாய்கள் மக்களுக்கு தொந்தரவாய் மாறுகின்றன. பெரும் சவாலாக மாறியிருக்கும் நாய் தொல்லை குறித்து சென்னை சைதாப்பேட்டையை சேர்ந்த கண்ணையன் கூறும்போது, பேருந்து நிறுத்தங்களில் கூட பயணிகள் செல்ல முடியாத அளவிற்கு தெருநாய்கள் சூழ்ந்து கொள்வதாகவும், தெருநாய்களை பிடிப்பதற்கு வரக்கூடிய வாகனங்கள் பெயரளவுக்கு சுற்றிவிட்டு செல்வதாக சாடினார். அது ஸ்டெப்பே எடுக்க மாட்டாங்க. நாய் வண்டிக்காரங்க வண்டி போயின்னு தாங்க, நாய் வண்டியில் ஆள் தாங்கிறாங்க தவிர நாய் இல்லை. பிடிச்சின்னும் போக மாட்டுறாங்க. ஊருக்குள்ள ஒரு 12 நாய்கிட்ட இருக்குது. அதையும் சுற்றினே இருக்குது தவிர வெளியே வர முடியல. பப்ளிக் வெளியே வர மாட்டுறாங்க. இதே தொல்லையாக இருக்குது. இங்கே ஓவராக இருக்குது. இங்கே குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றால் பாதுகாப்புக்கு கையில் குச்சியை எடுத்து செல்ல வேண்டிய சூழல்தான் உள்ளதாக கூறும் பகுதிவாசி ரேவதி, தெருநாய்களை கட்டுப்படுத்த மாநகராட்சி சார்பில் பெரிய அளவில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஒரு 8 மணிக்கு நான் என் பையனை ஸ்கூலுக்கு ஏற்றணுன்னா கண்டிப்பாக ஒரு கொம்போடு தான் வர வேண்டியதாக இருக்குது. அவனை ஏற்றிட்டு இந்த பக்கம் வரத்துக்கிட்டுமே 2 நாய் மறுபடியும் உள்ளே போய் உட்காந்துக்குது. எப்போவுமே ஒரு ப்ரௌன் கலர் நாய் ஒரு 4, ஒரு 2 வெள்ளை கலர் நாய் இங்கே சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. இது எப்பயுமே போக மாட்டுது. சீரியஸாகவே இங்கே நிறைய நாய் இருக்குது. கொஞ்சம் நாய் இல்லை. அதில் வேறு எங்கள் சந்திலே ஒரு பொண்ணை கடிச்சும் வச்சுருக்கு அந்த நாய். ஆனால் இதில் யாரும் எந்த ஒரு இதுவும் ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரியே இல்லை. தெருநாய்கள் இனப்பெருக்கம் அதிகரித்துள்ளது தொடர்பாக பேசிய ப்ளூ கிராஸ் அமைப்பை சேர்ந்த வினோத்குமார், தெருநாய்களுக்கு கருத்தடை ஊசி போடும் பணி தொய்வுதான் நாய்களின் பெருக்கத்திற்கும் காரணம் என்றார். கார்ப்பரேஷன், பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி இவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஏரியாவில் எவ்வளோ நாய்ங்க இருக்குது அப்படின்னு தீர்மானித்து அதை அந்த நாய்ங்களை பிடிச்சி கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணி, அந்த கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணும்போது அதுக்கு ரேபீஸ் வேக்சினேஷனோ தடுப்பூசியும் போடுறதுக்காக அந்த சட்டத்தில் விதிமுறைகள் இருந்தது. இந்த ரூல் அப்படின்றது சென்னைக்கு மட்டுமே இல்லைனா இது ஏடபிள்யூபிஐ இல்லை ப்ளூ கிராஸோ செஞ்ச இது இல்லை. இது இந்திய பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்த சட்டம். இந்த சட்டத்தை எல்லாருமே இந்தியாவில் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஆனால் உண்மையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல செய்கிறதே கிடையாது. நாய்கள் ஒன்றும் காட்டு விலங்கு கிடையாது என தெரிவித்த வினோத், நாயை எளிதில் நம் நண்பர்கள் ஆக்கிவிடலாம் என்றும் அவைகளை கோபப்படுத்தக் கூடாது என்றும் அறிவுறுத்தினார். நாய்களுக்கு கருத்தடை ஊசி செலுத்தும் பணி சிறப்பாக நடைபெறுவதாக அதிகாரிகள் கூறினாலும் பணிகளை மேலும் துரிதப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் சுமார் 32,000 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை மட்டும் 5,970 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தரவுகள் கூறுகின்றன. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை ஒரு நாளுக்கு 20 நாய்கள் வரை பிடிக்கப்பட்டு கருத்தடை ஊசி செலுத்தப்படுவதாகவும், வருடத்திற்கு 20,000 நாய்களுக்கு ஊசி செலுத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. தற்போதைய கணக்கெடுப்பின்படி சென்னையில் மட்டும் 1,80,000 நாய்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.